Hi friends, welcome to the Naswe. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மார்னிங் பிரேக்ஃபாஸ்டா பூரியும் கேரட் தாலும் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. பூரி தான் இன்னைக்கு செய்ய போறேன். மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். அது ஓரமா இருக்கட்டும். 1/4 கிலோ கேரட் துருவி வச்சிருக்கேன். இந்த டிஃபன் செய்யறதுக்கு 20 நிமிஷம் தான் ஆகும். 1/4 கிலோ கேரட்டுக்கு 50 கிராம் சிறுபருப்பு. இந்த பருப்பு போதும். இதை அலம்பிடலாம். ஃபர்ஸ்ட் பருப்பு நல்லா அலம்பியாச்சு. இதுல நம்ம 1/4 கிலோ துருவிய கேரட் போட்டுக்கலாம். ரெகுலரா உருளைக்கிழங்கோ குருமாவோ செஞ்சு சாப்பிடுவோம். இது ஒரு தடவை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க, நல்லா இருக்கும். ஹெல்தி வெர்ஷன், மார்னிங்ல ஹெல்தி வெர்ஷனா இருக்கும். ஒரு தக்காளி போட்டிருக்கேன், பழுத்த தக்காளி ஒன்று போட்டிருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், கொஞ்சம் பெருங்காயம். காரத்துக்கு வீட்டில் இருக்க மிளகாய் பொடியில 1 ஸ்பூன். இது மேல காரம் போடக்கூடாது. இதுவே நல்லா இனிப்பும் காரம் சேர்ந்த மாதிரி சூப்பரா இருக்கும். இது இப்போ தேவையான அளவு தண்ணி. அவ்வளவுதான். முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கரெக்டா ஒரு விசில் விட்டுட்டு ஸ்டீம் அடங்கின பிறகு ஓபன் பண்ணிக்கலாம். கரெக்டா ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்துருச்சு. வெந்துச்சா பார்க்கலாம். கேரட் தால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்ம இன்னும் சால்ட் சேர்க்கல, சேர்த்துக்கலாம். கேரட் தாலுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டாச்சு. எண்ணெய் காய்க்கும். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 1/4 ஸ்பூன் சீரகம். தாளிப்புக்கு இதான் போடுறேன். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைம்ல நறுக்கிய பூண்டும் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கிறேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயம். பொரிஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது தால்ல கொட்டிக்கலாம். கொத்து கொத்தமல்லி. இப்ப மூடி வச்சுட்டு நம்ம பூரி போட்டுக்கலாம்.